ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தட்சணா பூமியை சோழ மன்னன் சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகின்றான். எந்த ஒரு நாடாக இருந்திருந்தாலும் அதை ஆட்சி புரிபவர்கள் தனக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி என்கின்ற ஓரவஞ்சனை இல்லாமலும், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கின்ற பாகுபாடு இல்லாமலும் அனைவரும் சமம் என்கின்ற நியதியில் ஆட்சி புரிய வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மட்டுமே அரசாங்கத்தின் நல உதவிகள் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். அப்படி ஒரு நீதி நெறியான ஆட்சி முந்தைய காலங்களில் நடந்திருக்கின்றது என்பதை நமக்கெல்லாம் நினைவூட்டும் விதமாகவே ஐயா வைகுண்ட பரம்பொருள் சோழ மன்னர்களின் ஆட்சி முறையை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். சோழ மன்னன் தன் நாட்டு மக்களின் வருவாயில் 1/6 வரியாக வசூலித்து அதை மக்களுக்கே செலவு செய்து அன்னசத்திரங்கள் வைத்தும், கோவில்கள் கிணறுகள் அமைத்தும், ஆலயங்களிலே இறை வழிபாட்டிற்கு எந்த ஒரு குறைவு ஏற்படாமல் செவ்வனே ஆட்சி புரிந்து வருகின்றான். 1/6 வரியை ஒருவன் தொடர்ந்து 12 ஆண்டுகள் செலுத்தி வருவானேயானால் அவன் 2 ஆண்டுகள் வரி செலுத்த தேவையில்லை என்றும், இந்த 1/6 வரியை கூட என்னால் தர இயலாது என்று ஒருவன் கூறுவானேயானால் மன்னன் அவனிடத்திலே ஏன் தரமாட்டா என்று கூட கேட்க மாட்டானாம். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்கின்ற முதுமொழிக்கேற்ப மன்னனும் மக்களும் இறைவனை முன்னிலைப்படுத்தி நீதி நெறியோடு வாழ்ந்து வந்தார்களாம். இவ்வாறு இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்ற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி, அங்கு இறைவனின் பேரருள் நிறைந்திருக்கும். மன்னனின் ராஜ தர்மத்தையும் மக்களின் இறைபக்தி கலந்த வாழ்க்கையும் கண்ட நாராயணர், பிரம்மா, திருமகள் மற்றும் ஏனைய தேவர்கள் அனைவரும் கைலாயகிரி சென்று சிவபெருமானை வணங்கி, சுவாமி, பூவுலகில் சோழ மன்னனுடைய ஆட்சி முறையானது சொல்நெறி மிக்கதாகவும் அறநெறி மிக்கதாகவும் இருக்கிறது. ஒருமுறை உணவுக்காக வேடன் ஒருவன் புறாவை கொல்ல முற்பட்ட போது உயிர்களை கொன்று தின்பது பாவம் செயல். ஆகையினால் இந்த புறாவின் சதை எவ்வளவு எடை இருக்கிறதோ அதற்கு சமமாக தன்னுடைய தொடையிலிருந்து சதையை அறிந்து வேடனுக்கு கொடுத்து ஜீவகாருண்யத்தை நிலைபெறச் செய்தவன் என்று தேவர்கள் அனைவரும் ஈஸ்வரிடத்திலே கூறுகின்றார்கள். இந்த செய்தி சிபி என்கின்ற சோழ மன்னனுடைய வரலாற்றில் இருந்து நாம் அறியப்படுகின்றோம். அதுபோல மனுநீதி சோழனுடைய மகன் தேரை ஓட்டி செல்கின்ற பொழுது பாதையிலே ஒரு கன்றுக்குட்டி நின்று கொண்டிருந்தது. அந்த கன்றுக்குட்டியை அப்புறப்படுத்திவிட்டு அவன் தேரை ஓட்டி சென்றிருக்கலாம். ஆனால் அவன் நம்ம யாரு, அரசனுடைய மகன் என்று அலட்சியப்படுத்திட்டு தேரை அந்த கன்றுக்குட்டியின் மீது ஏற்றி கொண்டு விட்டான். தன்னுடைய குழந்தை கொல்லப்பட்டதை கண்ட தாய் பசுவானது ஓடோடி வந்து மனுநீதி சோழனுடைய அரண்மனையிலே கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது. ஓடி வந்தான் மனுநீதி சோழன். என்ன என்று விசாரித்த பொழுது, உன்னுடைய மகன் என்னுடைய கன்றுக்குட்டியை கொன்று விட்டான், அதற்கு நீதி கேட்டு வந்திருக்கின்றேன் என்று கூறியது பசு. நயன பாஷை அறிந்தவர்களால் பசுவின் பேச்சை அறிந்து கொண்ட சோழ மன்னன், இறந்து போனது மிருக இனத்தை சார்ந்த ஒரு கன்றுக்குட்டி தானே என்று உதாசீனப்படுத்திவிட்டு தன்னுடைய மகன் செய்த தவறை நியாயப்படுத்தி பேசியிருக்கலாம். இன்றைய காலத்தில் என்றால் அப்படிதான் நடந்திருக்கும். ஆனால் மனுநீதி சோழன் என்ன சொல்கின்றான், மிருகம் இனத்தை சார்ந்தது என்றாலும் அவைகளுக்கும் நம்மை போல பந்த பாசம் உண்டு. மனிதர்களுக்கு இருக்கின்ற அந்த உயிர்தான் மிருகத்திற்கும் இருக்கின்றது. எனவே இளவரசனான எனது மகன் செய்தது கொலை குற்றம். ஆகையால் எந்த தேர்காலில் அந்த கன்றுக்குட்டி கொல்லப்பட்டதோ அதே தேர்காலில் இட்டு எனது மகனையும் கொன்று விடுங்கள் என்று தீர்ப்பளித்தான் மனுநீதி சோழன். இவ்வாறு நாட்டை அரசாளுகின்றவர்கள் நீதி நெறியோடு அரசாள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு உண்மை இந்த வரலாற்றின் மூலம் உலக மக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து நாம் அடுத்த பதிவிலே
அடுத்த செய்தியை அறிவோம். ஐயா துணை.